அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் இன்று வேட்புமனு தாக்கலானது தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் கரூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக அதிமுக சார்பில் வேட்பாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் உள்ளார். பார்த்திபன், கரூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக அதிமுக சார்பில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அங்கு அவருடன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக கட்சி நிர்வாகிகள் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், அங்கு அவர் எப்போது பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார், விவரங்களை சொல்லுங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கிய நிலையில் கரூர் தொகுதியில் அரசியல் களம் கலைக்கப்பட்டுள்ளது. கரூர் கோட்டாட்சி அலுவலகத்தில் அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி சுயேட்சை வேட்பாளர் தாக்கல் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இன்று காலை தனது கட்சி அலுவலகத்திலும் ஊர்வலமாக வந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்து தற்போது கரூர் கோட்டாட்சி அலுவலகத்தில் தேர்வு நடத்தும் அலுவலர் சக்தி பாலகங்காதரன் தனது வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது தேர்வு பரப்புரையில் கடந்த மாதம் தனது தேர்தலை தொடங்கி பொதுமக்கள் வாக்கு செலுத்துகிறார். தொடர்ந்து கடந்த 2 நாளாக கரூர் மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் தனது தேர்வு பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து இன்று மாலை தற்போது வேட்புமனு தாக்கல் செய்யும் நிலையில் இவர் ஆதரித்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 14ஆம் தேதி கரூரில் இவர் ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ளார். பார்த்திபன், கரூரை பொறுத்தவரைக்கு அதிமுகவிற்கு களம் எப்படி இருக்கிறது சொல்லுங்க. சட்டமன்ற தற்போது இந்த போட்டியிட திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது தொகுதி போட்டியிடலாம். திமுக சார்பில் ஆட்சி அறிவித்தது தற்போது அதிமுக மற்றும் திமுக கரூர் சட்டமன்ற போட்டியா இருக்கும். இந்த வகையில் ஒரு பிரச்சாரத்தில் திமுக சார்பில் தொடங்கி அவர் தனது பரப்புரை மேற்கொள்ளார். கரூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பார்த்திபன்.